தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு பள்ளியில் படித்து கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். கோவை உக்கடத்தில் சுமார் 481 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 4 வழித்தட மேம்பாலம் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விழுப்புரம், தஞ்சை, விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழை. புதுச்சேரியில் பெய்த கனமழையால் வெள்ளக்காடாய் மாறிய சாலைகள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 7000 கனஅடியாக சரிவு. அருவியில் குளிக்க 26வது நாளாக தடை நீட்டிப்பு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வழக்கறிஞர் அஸ்வத்தாமனின் தந்தையான பிரபல ரவுடி நாகேந்திரனின் பெயரும் சேர்ப்பு. சிறைக்குள் இருந்தபடியே கொலைக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தாரா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை. யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்த மனு. தாயார் தொடர்ந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விசாரணை கைதிகளை ஆக்ரோஷமாக தாக்கிய பெரும்பாக்கம் காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர். ஆபாச வார்த்தைகளால் வசைபாடியபடி தாக்கும் வீடியோ காட்சி. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சோதனை என்கின்ற பெயரில் பணத்தை எடுத்து சென்ற மதுவிலக்கு காவல்துறையினர். சிசிடிவி காட்சி வெளியான நிலையில் 4 பேரை ஆயுதப்படைக்கு பணியிட மாற்றம் செய்து நடவடிக்கை. வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணியில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களை வழியனுப்பி வைத்த மக்கள். மீட்பு பணி நிறைவு பெற்ற நிலையில் நன்றி தெரிவித்து உற்சாகம். முதுநிலை நீட் தேர்வை ஒத்திவைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல். முதுநிலை நீட் தேர்வு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் அவசர வழக்காக இன்று விசாரணை. மதுபான கொள்கை வழக்கில் கைதான டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன் கிடைக்குமா? இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். தொடர் மழையால் கங்கை ஆற்றின் இருபுறமும் கரைபுரண்டோடும் வெள்ளம். கான்பூர் உள்ளிட்ட நகர் பகுதிகளிலும் சாலைகளில் தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் வென்று அசத்தல். 89.45 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து பதக்கத்தை கைப்பற்றினார்.
ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற நீரஜ் சோப்ராவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து. இந்தியாவை மீண்டும் பெருமைப்படுத்தி உள்ளதாக ராகுல் காந்தி புகழாரம். ஒலிம்பிக் வரலாற்றில் 92.97 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து பாகிஸ்தான் வீரர் உலக சாதனை. ஈட்டி எறிதலில் புதிய சாதனையுடன் தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்ற அர்ஷத் நதீம். ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்ற ஹாக்கி வீரர்களுக்கு தலா 15 லட்சம் ரூபாய் பரிசு. இந்திய ஹாக்கி சம்மேளனம் அறிவிப்பு. தகுதி நீக்கத்திற்கு எதிரான வினேஷ் போகத்தின் மேல்முறையீட்டு மனு இன்று முக்கிய தீர்ப்பு அளிக்க உள்ளது விளையாட்டிற்கான நடுவர் நீதிமன்றம்.